ஓம் சாந்தி. நாம் விகர்மங்களை வென்ற ஆத்மா. நாம் பிரயோகி ஆத்மா. நாம் திருப்திமணியாக இருக்கும் ஆத்மா. இப்போது நாம் பாவகர்மங்கள் செய்வதை நிறுத்திவிடுகின்றோம். ஏனெனில் இப்போது நாம் விகர்மங்களை வென்று புதிய யுகத்தை தொடங்குகின்றோம். தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கின்றாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக நாம் ஆசிரியராக ஆகின்றோம். எதை படிக்கின்றோமோ அதை பிறருக்கும் நாம் படிப்பிக்கின்றோம். நாம் ஆசிரியரின் குழந்தைகள், ஆசிரியர்கள், சத்குருவின் குழந்தைகள், சத்குருவாகவும் இருக்கின்றோம். நாம் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். நாம் சத்தியத்தின் படகில் இருக்கின்றோம். நம்முடைய படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்காது. இது மனிதரிலிருந்து தேவதையாக கூடிய புதிய ஞானமாகும். இதை நமக்கு படிப்பிப்பவர் ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக நமக்கு படிப்பிக்கின்றார். பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இப்போது தந்தை மீண்டும் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். நாம் முதல் காமத்தின் மீது வெற்றி பெற்று நிர்விகாரிகளாக ஆகின்றோம். நாம் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். நாம் மீண்டும் விக்ரமாஜித் மகாராஜா மகாராணியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஆசிரியர்களாக இருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றோமோ அப்படிப்பட்ட பலனை அடைகின்றோம். நமக்கு படிப்பிப்பவர் ஞானக்கடல். அவர் விசித்திரமானவர். பகவான் பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கின்றார். இப்போது நாம் நமது வீட்டை கூட திறந்துவிட்டோம். தந்தை உலகத்தின் எஜமானராக நம்மை ஆக்குகின்றார். நாம் அவரை நினைவு செய்கின்றோம். நம்முடைய இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகீகமானது. இந்த ஞானத்தை பரமபிதா பரமாத்மா ஞானக்கடலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது.
இப்போது நாம் புருஷோத்தம சங்கமேகத்தின் பிராமணர்களாக இருக்கின்றோம். நாம் உத்தம புருஷர்களாக ஆகின்றோம். ராவணனின் ராஜ்யம் சரியற்றது. ராமரின் ராஜ்யம் சரியானதாகும். அனைவருடைய சுகத்தின் வள்ளல் ஒரு சிவத்தந்தை ஆவார். அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாவார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கண்டிப்பாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகின்றார். இப்போது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் இருக்கின்றது. இப்போது நம்முடைய புத்தியில் முதலில் இருந்து கடைசி வரையிலான அனைத்து ஞானமும் உள்ளது. அரைக்கல்பம் நாம் ராஜ்யம் செய்வோம். பின்னாளில் இது கதையாகிவிடும். நாம் தூய்மையான இல்லற ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள். தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராவார். எப்போது நாம் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகின்றோமோ அப்போது தந்தை நம்மை சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். இதுவும் கூட அனாதியாக உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். சாதனங்கள் இருக்கையிலும் சாதனங்களை பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் சிதிநிலையை சரியாக நாம் வைத்திருக்கின்றோம். யோகியாக இருந்து நாம் பிரயோகம் செய்கின்றோம். சாதனங்கள் இருக்கையிலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்திலிருந்து பிரயோகம் செய்கின்றோம். பிரயோகி ஆத்மா ஆகி நாம் சகயோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி அடைவராக ஆகின்றோம். இந்த புருஷோத்தம சங்கமேகத்தில் உத்தம புருஷராவதற்கான ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சியை நாம் செய்கின்றோம். சத்தியமான தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் என்ற போது எந்த சத்தியமற்ற சரியற்ற காரியம் ஏதும் நாம் செய்யாமல் இருக்கின்றோம். மாயையின் புயல் காற்றுக்களால் நாம் பயப்படாமல் இருக்கின்றோம். சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கிவிடாது என்பது எப்போதும் நம் நினைவிலேயே இருக்கின்றது. நாம் சத்குருவின் குழந்தைகள். சத்குரு ஆகி அனைவரின் படகையும் கரை சேர்க்கின்றோம். சகயோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெற்றுவிடக்கூடிய பிரயோகி ஆத்மா நாம். சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் திருப்திமணி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.